கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 52 சங்கீதம் 8 வசனம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம், ஒரு மரம் பச்சையாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஜீவனோடு கூட இருக்கிறது. அதை பார்ப்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பச்சை மரமானது அது பார்க்கிற பொழுதே கண்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த பச்சை மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி 122 சங்கீதத்தில் 1 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதில்லை, நாம் சந்தோஷத்தோடு கூட செல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு கூட செல்ல வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார், கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட போகிறார், கர்த்தனுடைய விண்ணப்பத்தை கேட்க போகிறார், என் ஜெபத்தை கேட்க போகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போவோம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் 122 சங்கீதம் 7 வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை தேடி நாம் போகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயை பார்த்து கொண்டே இருந்தார் யோசுவா. ஆலயத்தில் அவர் பிரியாது இருந்தபடினாலே ஆலயத்தில் என்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டே இருந்தார். மோசே தேவனோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் பேசினார். அந்த கேருபீன்களுக்கு மத்தியிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையும் பெட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த கேருபீன்கள் மத்தியிலே கர்த்தர் மோசேயோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுவதை யோசுவா கேட்டுக்கொண்டே இருந்தார். இதை பார்த்த ஒரு மனிதனிடத்துல எவ்வளவு சிநேகமாக, எவ்வளவு அன்பாக தேவனை கர்த்தர் பேசினார் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருந்தபடினாலே இந்த தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசையும் ஒரு வாஞ்சியும் ஒரு வைராக்கியம் யோசுவாவுடைய இருதயத்தில் இருந்தபடியினாலே யோசுவா ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தார். எனவே தான் யோசுவாவை தேவனை கர்த்தர் மோசேக்கு பிறகு தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவானிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். மோசேக்கு பிறகு யோசுவா அவர்களை கானான் தேசத்து வரையிலும் அழைத்து கொண்டு போய் அங்கே எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கக்கூடியான பெரிய பொறுப்பை யோசுவானிடத்தில் கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் ஆலயத்துக்கு சந்தோஷத்தோடு கூட செல்லுங்கள், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கி செய்வது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமும், உங்கள் அரண்மனைக்குள்ளே சமாதானமும், சுகமும், பலனும், ஜீவனும், ஆரோக்கியம் கட்டாயமாய் உண்டாயிருக்கும். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னுகிற பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. அந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷமாய், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆலயத்துக்கு சென்று உம்மை தரிசிக்க, காண, நம்முடைய வார்த்தைகளை கேட்க, அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.